சங்கீதம் 118 வசனம் 4. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அன்பான தேவ பிள்ளைகளே, தகுதியில்லாத நம்மேல் கர்த்தர் பாராட்டுகிற இரக்கம், தயவு, மனதுருக்கம்தான் கிருபை என அழைக்கப்படுகிறது. நம்முடைய தேவன் என்றும் நம்மேல் கிருபை உள்ளவர். இந்த இணையற்ற அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்படியானால் நாம் பெற்ற ரட்சிப்பு நமது தகுதியினால் அல்ல, இது தேவனுடைய சுத்த கிருபை. ரோமர் 3:24 இலவசமாய் கிருபையினாலே நாம் நீதிமான்களானோம் என்றும், நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும், அதாவது வசனத்தினாலும் நம் பாவம் நிவர்த்தியாகும் என்றும், யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர் கிருபை நம்மை தேற்றும். இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருடைய கிருபை அவ்வளவு உயரமானது. இப்படியாக இலவசமாய் கர்த்தர் நம்மேல் பாராட்டுகிற இந்த விலையேறப்பெற்ற கிருபையை எண்ணி அவருக்கு நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, யாருக்கு இந்த கிருபை அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்றால், தாழ்மை உள்ளவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தேவ கிருபையினால் ரட்சிப்பை பெற்ற நாம் அவபக்தியையும் இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழ்ந்து அவருடைய வருகைக்கு எதிர்பார்க்க வேண்டும். இந்த கிருபையை உணர்ந்து வசனத்தின்படி நாம் வாழும்போது நாம் அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொன்ன எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து நடத்தவும், நீர் எங்கள் மேல் வைத்த இந்த அளவற்ற கிருபை எங்களில் எப்போதும் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய்